எதிர்வரும் 21ஆம் தேதி ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல் நடைபெற காத்திருக்கின்றது. அந்த வகையிலே எமது தமிழினம் சார்பாக நாங்கள் இந்த தேர்தலில் சிங்கள அதாவது தென்னிலங்கை வேட்பாளர்களை நாங்கள் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை நாங்கள் தெரிவு செய்வதற்கு அதில் நாங்கள் அந்த விடயத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என்கின்ற விதத்தில் எமது தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களை ஏன் ஆதரிக்க கூடாது என்ற விஷயத்தை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அந்த வகையிலே ரணில் விக்ரமசிங்கவை எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சரிவில் இருந்த நாட்டை மீட்டெடுத்ததாக. உண்மையில் அவர் எங்களுடைய நாட்டினுடைய ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டை ஒரு நிமித்தி இருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. அது முழுக்க IMF இடம் கடனை வாங்கி இந்த நாட்டினை ஓரளவுக்கு சரிப்படுத்தி இருக்கிறார்கள். எமது பொருளாதாரத்தை எமது தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கான எந்த ஒரு இதுவும் எடுக்கவில்லை. அதைவிட அந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அது மட்டுமில்லாம இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களில் தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பில் யாருமே குறிப்பிடவில்லை. ஆனால் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக எமது தமிழ் மக்களுடைய ஏகபிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். அவர்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் ஏன் என்றதற்கு நேற்று முழுக்க அறிக்கையை விட்டிருந்தார்கள். ஆனால் ஏன் தெரிவிக்கிறோம் என்றதை தவிர மற்ற அனைத்தும் அங்கே காணப்படுகின்றது. சயித் பிரேமதாசாவுக்கு ஏன் ஆதரவு தெரியக்கூடாது நாங்கள் சொல்கின்றோம் என்றால், இதே சயித் பிரேமதாசா தான் வடக்கு கிழக்கில் 1000 விகாரைகளை கட்டுவதற்கு உறுதிமொழி அளித்திருந்தார். இன்று வடக்கு கிழக்கிலே 100க்கும் மேற்பட்ட விகாரைகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொல்லியல் என்ற ரீதியிலே எமது நிலங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை அனைத்தையும் நாங்கள் எதிர்ப்பதற்கு எந்த விதத்திலும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் இதை எடுக்கவில்லை, கை கொணரவும் இல்லை. அதே போல எமது ரணில் விக்ரமசிங்கே அவர்களை நாங்கள் நோக்கி பார்த்தா அவர் சந்திரிகா தீர்வு தருவோம் என்று சொல்லி எங்கள் தமிழ் அரசியல்வாதிகளை தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். இவர் சந்திரிகாவினால் கொண்டுவரப்பட்ட தமிழருக்கான தீர்வு பொதியை அவர் கிழித்தறிந்த இந்த தலைவரால் இன்று தமிழர்களுக்கு தீர்வு தருவதாக அவர்கள் நாடகமாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் வருகின்ற 21ஆம் தேதி மட்டும் தங்களுடைய வாக்குகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எந்த விதத்திலும் அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை. இது முழுக்க நாடகம். அவர்களோடு சேர்ந்து எங்கள் நிலத்தை வழிநடத்த வேண்டிய கடமையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு பகடக்காய்களாக அவர்களுடன் இணைந்து தமிழ் மக்களை ஏமாற்றும் வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த ஏக்கிய ராட்சி என்ற தான் வரைந்த அந்த வரைவை நடைமுறைக்கு கொண்டு தமிழ் மக்களுக்கு தீர்வை தான் பெற்றுக் கொடுப்பதாக சொல்லி தமிழ் மக்களை எந்த விதத்திலும் தீர்வினை நோக்கி செயற்படாத அளவுக்கு தமிழ் மக்களை பாரிய ஒரு குழியில் தள்ளி விழுத்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த ஏக்கிய ராட்சி என்ற வரைவு காணப்படுகின்றது. இந்த தமிழ் மக்கள் ஒருபோதும் இதற்கு இடமளிக்க கூடாது. நாங்கள் பொது வேட்பாளர் ஜனாதிபதியாக அவர் வெல்லுவார் என்பதை நாங்கள் இங்கு சொல்லவில்லை. தமிழ் மக்களை அவர் ஒன்றிணைப்பதில் அவர் வெல்லுவார். அதே போல எங்களுடைய தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களை எந்த விதத்திலும் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய தீர்வு எங்களுடைய அரசியல் தீர்வுகள் என்றும் இந்த இலங்கையில் தீர்க்கப்படவில்லை என்பதை நாங்கள் அந்த பொது வேட்பாளர் சொல்ல வரப்போகின்றார். இன்று 2024ஆம் ஆண்டிலே யுத்தம் நடந்து பாரிய இனப்படுகொலை ஏற்பட்டு 15 ஆண்டுகள் உருண்டோடி போய்விட்டது. இன்று வரையிலும் எந்தவித அரசியல் தலைவர்களும் இந்த ஜனாதிபதி தேர்தல்களில் வென்றிருக்கின்ற ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுடைய தீர்வை வெறும் பேச்சு வழியிலே வைத்திருக்கிறார்களே ஒழிய என்றுமே அவர்கள் அந்த தீர்வினை எட்ட விட மாட்டார்கள். எட்ட விடாமல் இருப்பதற்கு எம்முடைய அரசியல் தலைவர்களும் அதுக்கு ஊண்டுகோலாக இருக்கிறார்கள். நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றை நாங்கள் தமிழ் மக்களிடம் அன்பான தமிழ் மக்களிடம் நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த
செப்டம்பர் 21ஆம் தேதி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள்? அதாவது இந்த 15 ஆண்டு காலம் எமக்கு தீர்வினை தருவதாக சொல்லி எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த தென்னிலங்கை வேட்பாளர்களையா, அல்லது அந்த வேட்பாளர்களை கொண்டு வருவதற்கு பல வழிகளிலும் அவர்களோடு உந்து சக்தியாக இருந்து கொண்டிருக்கின்ற எமது அரசியல்வாதிகள் என்று தமிழ் போர்வையில் போர்த்துக் கொண்டிருக்கின்ற எமது அரசியல்வாதிகளான மற்றும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் கைக்கூலிகளுடைய கதைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க போறீர்களா என்றது நீங்கள் தான் இதிலே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் இதிலே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எந்த விதத்திலும் தோற்று போன இனமாக இருக்கக்கூடாது. ஒரு தடவை தோற்றுவிட்டோம், ஆனால் மீண்டும் மீண்டும் எங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று பேச்சுகளுக்கும் எங்களுடைய சலுகை அரசியலுக்கும் இந்த அரசியல்வாதிகளிடம் நாங்கள் கையேந்தி விடக்கூடாது என்று சொல்லி எமது தமிழினத்தின் விடுதலைக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.